இன்றைக்கே உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீண்ட கால தாமதமான ஒரு தீர்மானம் எடுக்காதபடி இன்றைக்கே நீங்கள் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து வைக்க வேண்டும். அது பகுதி நேரமோ முழு நேரமோ ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக இப்பொழுது செய்கிறதை காட்டிலும் இன்னொரு மடங்கு நான் செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும். எனக்கு இப்பொழுது எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஊழியங்களும் வேலைகளும் இருந்தாலும் இன்றைக்கும் ஆண்டவரத்தில் புதிய திட்டங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், புதிய ஊழியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நான் எதை செய்தால் நம்முடைய ராஜ்யம் பிரபலமாகும், எதை செய்தால் நான் நம்முடைய இருதயத்தை தொடுவேன் என்று ஆண்டவரத்தில் கேட்கிற மனநிலை எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, ஒரு வாழ்க்கையின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார், ஒரு எதிர்கால திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாழ்க்கையில இப்பொழுது செய்கிறதை காட்டிலும் இன்னும் அதிகமாக எதையாகிலும் செய்து ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவருக்கு இருதயத்தை தொடுகிறவர்களாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு எதிர்கால திட்டங்கள் கர்த்தருடைய பணிவிடையின் அடிப்படையில் எடுக்கப்படுமானால் அதிலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். எந்த திட்டத்திலே ஆண்டவர் அதிக பிரியமாயிருக்கிறார்? நான் ஒரு பெரிய உலக பிரகாரமான பணக்காரனாக, செல்வந்தனாக, அதிகாரியாக வருகிறேன் என்று சொல்கிறதை காட்டிலும் நான் வளர்ந்து வரும் காலங்களிலே கர்த்தாவே, நான் எந்த நிலையில் இருந்தாலும் நான் உம்முடைய பணிவிடைக்காரனாக இருப்பேன், நான் உம்முடைய ஊழியக்காரனாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிற மக்களை இன்றைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.